வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி ஒரு முக்கியமான நேர்காணல் பகுதியாக இருக்கின்றது. மனித குலத்தின் நிலை நிறுத்தத்திற்கு அல்லது நிலை பேருக்கு இந்த வரலாறு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த வரலாற்றில் நாங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருக்கின்றோம், எப்படி இருந்தோம், எப்படி இப்பொழுது இருக்கின்றோம், எப்படி இருக்க போகின்றோம் என்பதற்கு இந்த வரலாற்று ஆதாரங்கள், ஆய்வுகள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இது எல்லா துறைகளுக்கும் பொருத்தமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வரலாறு துறையுடன் தொடர்புடைய நீண்ட காலமாக வரலாற்றை ஆய்வு செய்து வரும் ஒரு வரலாற்று ஆய்வாளர் கலையகம் வந்திருக்கின்றார். இவர் இதனை தாண்டியும் பல துறைகளில் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கின்றார். அந்த வகையில் எழுத்தாளர், சமூக சேவையாளர், வரலாற்று ஆய்வாளர், வரலாற்றுத் துறையில் BA பட்டம் பெற்றவர், கொழும்பு தமிழ் சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர், அதேபோல் தமிழ் சினிமா ஆய்வாளர் மற்றும் தொகுப்பாளர், இலங்கை இந்து ஆராய்ச்சி பேரவையின் தலைவர், இலங்கை அரசாங்கத்தின் கலாபூசணம் விருது பெற்றவர், அதேபோல் தனியார் ஆடை தொழில்துறையின் பொது முகாமையாளர், அகில இலங்கை இந்து கலாச்சார பேரவையின் பொதுச் செயலாளர், அதேபோல் உலக தமிழ் செம்மொழி பல்கலைக்கழகத்தின் கலாநிதி பட்டம் பெற்ற அன்புக்குரிய கலாநிதி கலாபூசணம் NKS திருச்செல்வம் ஐயா கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு நீண்ட நெடிய அறிமுகம் இருக்கின்றது. அத்தனை துறைகளில் நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்கள். அதேபோல் உங்களிடம் பிடித்த விடயம் ஒரு ஆய்வு ரீதியாக ஒரு விடயத்தை நிரூபிப்பதில் நீங்கள் வல்லவராக இருக்கின்றீர்கள். ஆய்வு ரீதியாக இதுவரையில் 19 புத்தகங்களை, ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். 20வது நூலை எதிர்வரும் மாதத்தில் வெளியிட திட்டமிட்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஆய்வு பணிகள் சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பல விடயங்களை பார்த்தோம். பல்வேறு சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் இந்த ஆய்வாளர்கள் குறித்து எழுவது அவ்வப்போது வளமையாக இருக்கின்றது. பொதுவாகவே இலங்கை ஒரு ஈழ நாட்டை பொறுத்தளவில் வடக்கு கிழக்கில் தான் இந்த தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள், இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகள் இருந்ததாக பொதுவாகவே அறியப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய ஆய்வின்படி தென்னிலங்கையிலும் இந்த தமிழர்களுடைய இந்துக்களுடைய வழிபாட்டு முறை இருப்பதாக முகநூல் வழியாக உங்களுடைய கட்டுரைகளில் பார்த்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் இந்த இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகள் எவ்வாறு இருக்கின்றன? உங்களுடைய ஆய்வு என்ன கூறுகிறது? அதாவது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே தென்னிலங்கை சிங்கள மன்னர்களுடைய கோட்டை என்று சொல்வார்கள். அதாவது சொல்லப்போனால் அனுராதபுர காலத்தில் இருந்தே பல சிங்கள மன்னர்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இலங்கையிலே பௌத்த சமயம் அறிமுகமாவதற்கு முன்பு தென்னிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் இருந்திருக்கிறது. இந்த ராஜ்யத்தை பற்றி பெரிதாக யாரும் பேசுவதில்லை. பெரிதாக அறிஞர்கள் கூட அதை பற்றி சொல்வதில்லை. மிகப்பெரிய ஒரு ராஜ்யம், பலம் வாய்ந்த ராஜ்யம் என்று கூட அண்மையிலே பேராசிரியர் தனஞ்சி அவர்கள் தன்னுடைய குறிப்புகளிலே அதை பற்றி கூறியிருந்தார். பலம் பொருந்திய ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள் யார் என்று பார்க்க போனால் இவர்கள் கதிர்காம சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கதிர்காம சத்திரியர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது முதலாக இந்த கதிர்காம சத்திரிகளை பற்றிய ஒரு குறிப்பு எங்களுக்கு மகாவம்சத்திலே கிடைக்கிறது. அதாவது மகாவம்சத்தை பார்க்கும் பொழுது மகாவம்சத்திலே தேவநம்பதீசனுடைய காலம், இந்த காலத்திலே இந்தியாவிலிருந்து சங்கமத்தை மூலமாக இலங்கைக்கு அந்த வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வருகிறார்கள். இந்த கிளையை ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாக கொண்டு வந்து அனுராதபுரத்திலே அது நடப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைபவம் ஒன்று நடக்கிறது. இந்த வைபவத்துக்கு தேவநம்பதீச மன்னன் சில முக்கியஸ்தர்களை வரவழைக்கிறார். அப்படி வரவழைக்கும் பட்சத்திலே அவர் தென்னிலங்கையில் இருந்த கஜரகாம சத்திரியர்களையும் சந்திரகாம சத்திரிகளையும் அவர் அழைத்திருக்கிறார். அவர்களும் அங்கே வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு முடிந்து மீண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு போதி மரத்தினுடைய அந்த கிளைகளை தேவநம்பதீச மன்னன் கொடுக்கிறான். உங்களுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் இதை நடுங்கள் என்று சொல்லி. எனவே இவ்வளவுதான் அந்த கஜரகம சத்திரியர்கள் அவர்களை பற்றிய குறிப்பு. இவ்வளவுதான் மகாவம்சத்திலே இருக்கிற, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த கஜரகம சத்திரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், அவர்கள் யார் என்ற விவரங்கள் எதுவுமே காணப்படவில்லை, எதுவுமே மகாவம்சத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது பற்றி ஆராய்ந்த பின்பு இவர்களை பற்றி ஆராய்ந்த பொழுதுதான் மிக அதிகமான விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது பார்க்க போனால் இந்த கஜரகம சத்திரியர்கள் யார் என்பதை நாங்கள் சில விடயங்கள் மூலமாக, அவர்கள் காலத்திலே பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மூலமாக அறிய கிடக்கிறது. அவர்கள் காலத்திலே கல்வெட்டுக்கள் பொறிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் மிக முற்பட்ட காலத்திலிருந்து இலங்கையிலே, அதாவது தென்னிலங்கையிலே சொல்லப்போனால் இன்று ருகுண ராஜ்யம் என்று சொல்வோம், ஆரம்ப காலத்தில் ரோகண ராஜ்யம் என்று சொன்னார்கள். இந்த ரோகண ராஜ்யம் என்பது இலங்கையினுடைய முழு பரப்பளவிலே மூன்றில் ஒரு பங்கை கொண்டது.
அதாவது சொல்லப்போனால் இந்த ராஜ்யத்தினுடைய எல்லை என்று பார்க்க போனால் மேற்கு மாகாணத்தில் இருக்கும் கழுகங்கை நதி, களுத்துறை அருகில் இருக்கும் கழுங்கை நதியிலிருந்து அப்படியே தெற்கு பக்கமாக தென் மாகாணம் முழுக்க அப்படியே சென்று கிழக்கு மாகாணம், அதுபோல் மத்திய கிழக்கு பகுதி, அதாவது ஊவா மாகாணம் என்று சொல்வோம், பதுளை மாவட்டம், முன்றாகலை மாவட்டம், அதுபோல் மத்திய தெற்கு பகுதி ரத்னபுரி மாவட்டம், அப்படியே அந்த ஊவா மாகாணத்தின் வழியாக மகாவலி கங்கையினுடைய கிழக்கு கரை பக்கம் இருக்கும் அவ்வளவு பகுதியும் இந்த ரோகண ராஜ்யத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இந்த பகுதியை தான் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். மிக பெரும் ஒரு நிலப்பரப்பை இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் பலம் வாய்ந்த அதாவது அன்றாபுர ராஜ்யத்துக்கு கட்டுப்படாத ஒரு தனியான ஒரு ராஜ்யத்தை, தனியான அரசு வம்சம் என்று கூட வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பிரபுக்களைத்தான் தேவநம்பிதீசன் தன்னுடைய அந்த போதி மரக்களை நடும் வைபவத்திற்கு அழைக்கிறார். எனவே இப்படிப்பட்ட மிக பலம் வாய்ந்த அந்த கதிர்காம சத்திரியர்கள், அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்கள், அதாவது திடீரென்று மகாவம்சத்தில் இவர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது சில விடயங்களை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது கதிர்காமத்தை அண்டிய, அதாவது இவர்களுடைய தலைநகரம் என்பது கதிர்காமத்தை தான் அவர்கள், எனவே தான் கதிர்காமத்துடைய பழைய பெயர் காஜரகாம என்று மகாவம்சத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் அந்த காஜரகாமத்திலே இருந்து ஆட்சி செய்யும் காலகட்டத்திலே இவர்களுடைய சந்ததியினர், அதாவது மொத்தமாக பார்க்கும் பொழுது இவர்களுடைய 5வது சந்ததியில் உள்ள ஒரு வம்சத்தில் உள்ள ஒரு இளவரசி, அதாவது 5வது பரம்பரையில் உள்ள ஒரு இளவரசி சில கல்வெட்டுகளை பொறித்திருக்கிறாள். இந்த கல்வெட்டிலே தான் மீனினுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும் பொழுது நீலகண்ட சாஸ்திரி போன்ற ஆராய்ச்சியாளர்கள், அதுபோல் பேராசிரியர் பர்ணவித்தாரன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த கல்வெட்டை பொறித்தவர்கள் இந்த தேவநம்பிதீசன் காலத்தில் இருந்த கஜரகம சத்திரிகள் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல் இவர்களுடைய அந்த கல்வெட்டிலே மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருப்பதால் இவர்கள் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவள் என்று கூட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே பாண்டியர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் தான். எனவே இப்படிப்பட்ட ஒரு பாண்டிய வம்சம் ஒன்று தென்னிலங்கையிலே ஆட்சி செய்திருக்கிறது. அதாவது பௌத்த சமயம் இலங்கைக்கு வருவதற்கு முன்பாக இந்த தென்னிலங்கையிலே அந்த வம்சம் ஆட்சி செய்திருக்கிறது. அவர்களுடைய மொத்தமாக இந்த கல்வெட்டுகளில் பார்க்கும் பொழுது அந்த கல்வெட்டுகளில் மிக மூத்த ஒருவர் இருக்கிறார். அதன் பின்பு அவருடைய மகன், அவருக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதாவது இதை தசபே ரஜ்ஜுரு என்று சில நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக சொல்லப்போனால் தாது வம்சத்திலே இவர்கள் 10 சகோதரர்கள் என்ற 10 சகோதர மன்னர்கள் என்று தாது வம்சம் குறிப்பிடுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு அரச வம்சம் ஒன்று கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள், அதாவது 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தென்னிலங்கையில் இந்த ரோகண பகுதியை ஆட்சி செய்திருக்கு என்று தான் சொல்லலாம். இவர்களுடைய வருகை எப்படி இருந்தது, அதாவது திடீரென்று இவர்கள் இப்படி தோன்றினார்களா, எப்படி வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது மகாவம்சத்திலே கூட எங்களுக்கு சில குறிப்புகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இவர்களுடைய காலம் என்பது சாதாரணமாக மூத்த சிவன் காலம். மூத்த சிவன் யார் என்று பார்க்கும் பொழுது தேவநம்பிதீசனுடைய தந்தையார் மூத்த சிவன் காலம், அதுபோல் தேவநம்பிதீசன் காலம். இந்த காலத்திலே அவர்கள் இலங்கையினுடைய தென்பகுதி மற்றும் கிழக்கு பகுதியை இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பார்க்கும் பொழுது அப்படியானால் இவர்கள் மூத்த சிவன் காலத்திலே அங்கே இருந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு யார் ஆட்சி செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது மூத்த சிவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பண்டுகாபை மன்னன். அதற்கு முன்பு பார்க்க போனால் விஜயனுடைய தம்பி சில காலம் ஆட்சி செய்திருக்கிறார். தம்பியினுடைய மகன் என்று கூட சொல்வார்கள். அதற்கு முன்பு விஜயன். எனவே மூத்த சிவன் காலத்திலே இவர்கள் இருந்திருக்கார்கள் என்பதற்கு எங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. எனவே இவர்கள் எப்படி வந்தார்கள், திடீரென்று வந்தார்களா என்று பார்க்கும் பொழுது தான் நாங்கள் மகாவம்சத்தினுடைய சில குறிப்புகளை நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது மகாவம்சத்திலே மிக முக்கியமான ஒரு குறிப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது அந்த குறிப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது விஜயன் காலம். விஜயன் இலங்கைக்கு வந்து விட்டார். தனது 700 தோழர்களோடு இலங்கைக்கு வந்திருக்கிறார். இலங்கையில் அவர் வந்தவுடனே அங்கே இருக்கும் யக்ஷகுல பெண்மணியான யக்ஷண குலத்தினுடைய ஒரு தலைவியான குவேனியை அவர் திருமணம் செய்யவில்லை. குவேனியோடு அவர் ஒன்றாக இருக்கிறார். இவர்கள் அந்த காலத்திலே தான் குவேனியினுடைய ஒரு ஆலோசனையின் பேரிலே அங்கிருந்த யக்ஷ தலைவனை கொன்றுவிட்டு அவனுடைய தளபதிகளையும் கொன்றுவிட்டு இந்த ராஜ்யத்துக்கு, அதாவது இந்த இலங்கையினுடைய வடமேற்கு பகுதிக்கு விஜயன் மன்னனாகிறான்.
ஆனால் மன்னனாக தான் முடிசூடிக்கொள்ள முடியாது என்று சொல்கிறான். காரணம் என்னவென்றால் பட்டத்து ராணி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மன்னனாக முடிசூட முடியும் என்று சொன்ன உடனே தான் விஜயனுடைய அமைச்சர்கள் மற்றும் தோழர்கள் எல்லோரும் முடிவு செய்து அவர்கள் பக்கத்து நாடு பாண்டிய நாட்டுக்கு அவர்கள் தூது அனுப்புகிறார்கள். அங்கே பாண்டிய நாட்டு மன்னனிடம் போய் பேசி பாண்டிய நாட்டு மன்னனுடைய இளவரசி தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு, அதாவது தங்களுடைய மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்பதற்காக அவர்கள் தூது அனுப்புகிறார்கள். அதுபோல் தங்களுடைய அமைச்சர்களுக்கும் வந்திருப்பவர் எல்லோருக்குமே பாண்டிய நாட்டிலிருந்து பெண் கொடுக்க முடியுமா என்று கேட்டு அனுப்புகிறார்கள். உடனே பாண்டிய நாட்டு மன்னனும், மதுரையில் இருக்கும் மன்னன், அங்கே மகாவம்சத்திலே அழகாக குறிப்பிட்டிருக்கார்கள் பாண்டிய மன்னன் மதுரையில் இருப்பவன் என்று. எனவே அவர்கள் மதுரைக்கு சென்று அங்கே பாண்டிய மன்னனோடு பேசி அந்த பாண்டிய மன்னனும் அதற்கு ஒத்துக்கொண்டு தன்னுடைய இளவரசியை, தன்னுடைய மகளை விஜயனுக்கு மனம் குடிக்க சம்மதிக்கிறார். அது மட்டுமல்லாது பாண்டிய நாட்டிலே இருக்கும் 18 குடிகளை சேர்ந்த 1000 குடும்பங்கள், அத்தோடு கலைவிளைஞர்கள் என்று சொன்னால் சகல எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய கலைஞர்கள், இவர்களையும் கைத்தொழில் கலைஞர்கள் இவர்களையும் சேர்த்து தன்னுடைய மகளோடு அந்த தோழர்கள் 700 பேருக்கும் பெண்களோடு இந்த 18 குடிகளை சேர்ந்த 1000 குடும்பங்களை பாண்டிய மன்னன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். எனவே இந்த விஷயம்தான் மிகவும் முக்கியமான விஷயம். அப்பொழுது 1000 குடும்பங்கள் இங்கே வந்தார்கள் என்றால் ஆக குறைந்தது அந்த 1000 குடும்பங்களிலே 5000 பேராவது இருந்திருக்கக்கூடும். எனவே ஆரம்ப காலகட்டத்திலே விஜயனோடு அவர்கள் ஒற்றுமையாக இருந்து விஜயனுக்கு பலமாக இருந்து இலங்கை நாட்டிலே பல நகரங்களை அவர்கள் கட்டியெழுப்பியிருக்கக்கூடும். அதுபோல் இலங்கை நாட்டை ஆரம்ப காலத்திலே விஜயன் காலத்திலே அவர்கள் அபிவிருத்தி செய்வதற்கு இந்த கலைஞர்களும், அதாவது கைத்தொழில் கலைஞர்களும், இந்த 18 குடியை சேர்ந்தவர்களும், இந்த 18 குடி என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது அதிலே பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 18 குடி என்று சொன்னால் அதாவது சங்க காலத்தில் இருந்த குடிகள், தென்னிந்தியாவில் இருந்த குடிகள். இந்த குடிகள் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்களிலே சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். வேளீர் என்று சொல்லப்படுகிற சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். வேளீர் என்று சொல்லப்படுகிற கல்வெட்டுகள் கூட இலங்கையில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதுபோல் பரத குலத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 பேருமே சிற்றரசர்களாக குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள். எனவே அங்கே ஒரு குறுநில ஆட்சி செய்யக்கூடிய தகுதி பெற்ற மன்னர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதுபோல் கப்பல் படையை செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கப்பல் கட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், படையிலே அதாவது இராணுவத்திலே இருந்து போர் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இப்படி வணிகர்கள் இருக்கிறார்கள், அதுபோல் அந்தணர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த 18 குடியிலே ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டை கட்டியெழுப்ப அல்லது ஒரு ராஜ்யத்தை கட்டியெழுப்ப தேவையான அனைத்து வகையான மக்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 18 குடியை சேர்ந்த 1000 குடும்பங்கள் இலங்கைக்கு வந்து விஜயனுக்கு பக்கபலமாக இங்கே இருந்தன. இந்த பாண்டிய குடிகளில் விஜயன் காலத்துக்கு பிறகு இவர்கள் சில நேரம் விஜயன் அவர்களுக்காக இந்த தென்னிலங்கையை அவர்களுக்காக பரிசாக கொடுத்திருக்க முடியும், அல்லது நீங்கள் அங்கே சென்று ஆட்சி செய்யல் என்று கூட விஜயன் கொடுத்திருக்க முடியும். எனவே இப்படித்தான் இவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அந்த ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த 18 குடிகள் அந்த விஜயன் காலப்பகுதியில் திருமண முடிவு பட்டத்தரசி அனுப்பும் பொழுது அவருடைய விஜயனுடைய மனைவி பட்டத்தரசியாக இந்த 18 குடிகள் வருகிறது. இது ரோகுண ராஜ்யத்தில் நீங்கள் சொன்னது போல அவர்களுக்கு அந்த நிலப்பரப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். 200 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னரான காலப்பகுதி, அந்த 200 ஆண்டு கால பகுதிக்கு பின்னர் உண்மையில் நீங்கள் சொன்னது போல அதில் 18 குடிகளைச் சேர்ந்த 1000 குடும்பங்கள் என்பது போல் குறைந்தபட்சம் 5000 பேர் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வம்சம் அல்லது அவருடைய இனம் இல்லாமல் போய்விட்டதா அல்லது மருவி போய்விட்டதா? அந்த 200 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடந்திருக்கும்? அதாவது இதிலே அந்த விஜயன் காலத்திலே பாண்டிய வம்சாவளியை சேர்ந்த 18 குடிகளை சேர்ந்த நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தவர்கள். இதே சமயம் பார்க்கும் பொழுது இன்னும் சில மகாவம்சத்தில் இருக்கும் இன்னும் சில குறிப்புகளும் நாங்கள் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த காலகட்டத்துக்கு சற்று முன்பாக பார்க்கும்பொழுது இலங்கையிலே 3 நாகராட்சியங்கள் இருந்திருக்கின்றன. அதாவது இந்த நாகராட்சியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது வட இலங்கையிலே நாகதீபம் என்ற ஒரு ராஜ்யம் இருந்திருக்கிறது. அந்த நாகதீபம் என்ற ராஜ்யத்தை தான் மகோதரன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாகமன்னன் ஆட்சி செய்தான். அதுபோல் இலங்கையினுடைய மேற்பகுதியிலே கல்யாணி ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. இந்த கல்யாணி ராஜ்யத்தை ஆட்சி செய்தவன் மணி அக்கினன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாகமன்னன். அதாவது இந்த மகோதரனுடைய மாமன் அவன். அப்போ வட இலங்கையிலே ஒரு நாகராட்சியம் இருக்கிறது,
மேற்கிலங்கையில் ஒரு நாகராட்சியம் இருக்கிறது. அதே சமயம் வட இலங்கையில் இருக்கும் அந்த நாகராட்சியத்தினுடைய அந்த மன்னன் தன்னுடைய தங்கையை மலைய நாட்டில் உள்ள ஒரு நாக மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். மலைய நாடு என்று சொல்லும் பொழுது இது சாதாரணமாக அந்த வரலாற்று குறிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய வடபகுதியிலே இருக்கும் மலை பிரதேசம் என்றுதான் அதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மாத்தளை மாவட்டத்தின் வடபகுதியிலே இலங்கையினுடைய மத்திய பிரதேசத்தின் வடக்கு பக்கம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரதேசத்தான் இவர்கள் ஆட்சி செய்திருக்கார். எனவே இங்கு 3 நாகராட்சியங்கள் இருந்திருக்கின்றன. அதாவது இந்த பாண்டிய மன்னர்கள் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தரும் அதற்கு முன்பாக இங்கே 3 நாகராட்சியங்கள் இருந்திருக்கின்றன. எனவே இந்த விஜயன் காலத்திலே வந்தவர்கள் அதிலே குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் தென்னிலங்கைக்கு சென்றிருக்கலாம். அங்கிருந்து அவர்கள் தனியாக ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செய்து ரோகண ராஜ்யம், அதனுடைய கஜரகம ராஜ்யம் என்றுதான் அதுக்கு பெயர். கஜரகம ராஜ்யம், சந்திரகாம ராஜ்யம் என்று 2 ராஜ்யங்கள் அதை ஆட்சி செய்திருக்கலாம். அதே சமயம் எஞ்சியவர்கள் கூட இந்த நாகர்களோடு சேர்ந்து வடபகுதியை கூட சென்றிருக்கலாம். எனவே பரவலாக இலங்கையிலே தமிழர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது மகாவம்ச குறிப்பிலிருந்து நான் சொல்லும் விஷயங்கள். இப்பொழுது இந்த சிலர் வடபகுதிக்கு சென்றிருக்கலாம், நாகர்களோடு சேர்ந்திருக்கலாம். எஞ்சியவர்கள் பற்றி ஏதேனும் தகவல் குறிப்புகள் அல்லது ரோகுண ராஜ்யம் ருகுணு ராஜ்யமாகிறது, ருகுணு ராஜ்யம் யாரால் கைப்பற்றப்படுகிறது, அப்பொழுது அங்கு உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை சற்று விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது நாங்கள் இந்த வரலாற்று குறிப்புகளையும் இந்த வரலாற்று விஷயங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த விஜயன் காலத்திலே வந்தவர்கள் சிலர் வடபகுதிக்கு சென்றிருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். மற்றது வட மத்திய பிரதேசத்துக்கு இவர்கள் சென்றிருக்கிறார்கள். வட மத்திய பிரதேசத்திலிருந்து அவர்கள் அப்படியே கிழக்கு மாகாணத்துக்கு சென்றிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் மூலமாக அந்த வழியாகத்தான் அவர்கள் தென்னிலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். நான் இந்த விஷயங்களை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் வடபகுதியை தவிர இந்த இலங்கையினுடைய விஜயன் ஆட்சி செய்த இலங்கையினுடைய வடமேற்கு பிரதேசம், அதுபோல வடமத்திய பிரதேசம், கிழக்கு பிரதேசம், தென் பிரதேசம், இந்த பகுதிகள் எல்லாம் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளிலே மிக முக்கியமாக கிழக்கு பகுதியிலே வடமத்திய பிரதேசத்திலே புலனறுவை மாவட்டத்திலே, அதுபோல திருகோணமலை மாவட்டத்திலே கிழக்கு பகுதியிலே, அதுபோல அன்றாபுரத்திலே, அதுபோல மற்றும் கிழக்கு மாகாணத்திலே தென்னிலங்கையிலே இப்படி தமிழர் என்று பொறிக்கப்பட்ட தமிழர் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்கிறது. அதே சமயம் பார்க்க போனால் இந்த பாண்டியருடைய இந்த மீன் சின்னத்தோடு புலனறுவை மாவட்டத்திலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அதன் பின் பார்க்கும்பொழுது அம்பாறை மாவட்டத்திலே 2 இடங்களிலே கல்வெட்டுகள் இருக்கின்றன. தென்னிலங்கையிலே அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே 2 இடங்களிலே கல்வெட்டுகள் இருக்கின்றன, மீன் சின்னம் பொறிக்கப்பட்டவை. அதே சமயம் இந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளோடு சொல்லப்பட்ட அந்த மன்னர்களுடைய பெயர்கள், கஜரகம சத்திரியுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட இன்னும் சில கல்வெட்டுகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் இருக்கின்றன. எனவேதான் இதை வைத்துத்தான் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் அதாவது வடமேற்கு பகுதியிலிருந்து வடமத்திய பகுதியாக வந்து கிழக்கு பகுதிக்கு வந்து தென் பகுதிக்கு வந்து ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இவர்கள் வழிபாடுகளிலே சிறப்பெற்று விளங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக முருக வழிபாடு, சிவ வழிபாடு, நாக வழிபாடு. ஏனென்றால் இந்த 3 வழிபாடுகளும் பற்றிய நான் குறிப்பிட்ட இந்த ரோகண ராஜ்ய பிரதேசத்திலே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன, பிராமி கல்வெட்டுகள். சிவ என்ற பெயர் பொறிக்கப்பட்டது, சிவரக்கித்த என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது, சிவபூதி என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் பேராசிரியர் பரமித்தாரனே சொல்லுகிறார். சிவ என்பது ஒரு கடவுளுடைய பெயர், அதுபோல சிவரக்கித்த என்று சொல்வது சிவனால் பாதுகாக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அதுபோல சிவபூதிய என்பது சிவனால் அழிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார், அது வழங்கப்பட்டவர் என்று சொல்கிறார். எனவே பேராசிரியர் பரமித்தாரனுடைய குறிப்புகள் கூட இருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அங்கே சிவ வழிபாடு செய்தவர்கள் இந்த கல்வெட்டை பொறித்திருக்கார் என்றுதான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாகர் பற்றிய கல்வெட்டுகள் ஏராளமாக இருக்கின்றன. மொன்றாகலை மாவட்டமாக இருக்கட்டும், அம்பாறை மாவட்டம், அதுபோல அம்பாந்தோட்டை மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், அடுத்ததாக பதுளை மாவட்டம் போன்ற இடங்களிலே நாகர்
கல்வெட்டுகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. அதுபோல முருகன் சம்பந்தமான முருகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட, அதாவது வேலை என்ற பெயரிலே இருக்கிறது, வேளீர் என்ற பெயரும் இருக்கிறது, வேலை என்ற பெயரும் இருக்கிறது, வேலை என்ற பெயரும் இருக்கிறது. வேலை என்று சொல்வது மன்னர்களை, குறுநில மன்னர்களை குறிக்கும் பெயர்கள். வேலை என்று சொல்வது வேல் வழிபாடு செய்தவர்கள். அதுபோல குமார, ஸ்கந்த, மற்றது குக, சாமிதத்த, இதெல்லாம் முருகனுக்கு சொல்லப்படுகின்ற பெயர்கள். எனவே இந்த பெயர்களிலே கல்வெட்டுகள் இருக்கின்றன. எனவே இந்த கல்வெட்டுகளை வைத்து தான் நாங்கள் பார்க்கும் பொழுது இவை எல்லாமே இந்த கதிர்காம சத்திரியர் காலத்திலே பொறிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். எனவே இவர்கள் முதலாக அமைத்த கோயில் என்று பார்க்கும் பொழுது தென்னிலங்கையிலே இவர்கள் தென்னிலங்கையிலே முதலாக அமைக்கப்பட்ட கோயில் என்று பார்க்க போனால் கதிர்காமம் தான். கதிர்காமம் முருகன் கோயில். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அதன் பின்பு இப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்து தான் துட்டகமிது மன்னன் எல்லாளனை வென்ற பிறகு இந்த கோயிலை புனர் நிர்மாணம் செய்கிறார். எம்டி ராகவன் போன்ற அறிஞர்கள் மற்றும் மயிலை சீனி வெங்கடசாமி போன்ற அறிஞர்கள், சிற்றம்பலம் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள், இவர்கள் எல்லாம் அதாவது இந்த புனரமைப்பு செய்யப்பட்ட கோயில் என்று தான் சொல்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இருந்த கோயில், அந்த கோயிலை எல்லாள மன்னனை வென்ற பிறகு துட்டகை மன்னன் புனரமைப்பு செய்கிறார். எனவே அப்படி பார்க்கும் பொழுது முதலாக தென்னிலங்கையிலே கட்டப்பட்ட கோயில் இந்த கதிர்காமம் முருகன் கோயில். உண்மையில் தென்னிலங்கையில் இந்து வழிபாடு, சைவர்களின் வழிபாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன கூற்றின்படி தென்னிலங்கையில் இந்துக்களின் வழிபாடு என்பது ஆய்வு உங்களுடைய சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மகாவம்சம் சூலவம்சத்திலும் இந்த விடயம் சொல்லப்படவில்லை. அப்பொழுது அங்கு அவர்களுடைய இந்த இந்துக்களின் வழிபாட்டை மறைத்தார்களா, அப்படி என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதா? அதான் உண்மையிலே சொல்ல போனால் மகாவம்சத்தை பொறுத்தவரையில் மகாவம்சம் பௌத்த வரலாற்றை சொல்லும் ஒரு நூல். இலங்கையிலே முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பௌத்த வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் தான் மகாவம்சம். எனவே பௌத்த வரலாறு, அதாவது ஒவ்வொரு மன்னர்கள் என்னென்ன பௌத்த விகாரைகள் கட்டினார்கள் என்பதெல்லாம் அங்கே மகாவம்சத்திலே இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மூத்த சிவன் காலத்திலே, மூத்த சிவன் என்பவன் நான் நினைக்கிறேன் சிவ வழிபாடு செய்வதனாக இருக்க வேண்டும். அவருடைய பெயரிலே இருக்கிறது. சிவ வழிபாடும் நாக வழிபாடும் செய்வதனாகத்தான் மூத்த சிவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் மூத்த சிவன் தன்னுடைய 10 மகன்களும் ஒரு மகளும் மூத்த சிவனுக்கு, இரண்டாவது மகனுக்கு மகாநாகன் என்று பெயர் வைக்கிறார். அதுபோல இன்னும் ஒரு மகனுக்கு மகா சிவன் என்று பெயர் வைக்கிறார். எனவே இந்த நாகன் சிவன் என்று பெயர்கள் அவர் வைத்து பார்க்கும் பொழுது, அதே சமயம் அவருடைய பெயரையும் வைத்து பார்க்கும் பொழுது அவர் சிவ வழிபாடிலே நாக வழிபாடிலே ஈடுபட்டவராக இருக்கக்கூடும். எனவே இந்த காலகட்டத்திலே பௌத்த சமயம் இலங்கைக்கு வரவில்லை. சரியா? எனவே இந்த மூத்த சிவன் காலத்திலே மூத்த சிவன் கட்டிய கோயில்கள் என்னென்ன என்பதை பற்றி மகாவம்சத்திலே சொல்லப்படவில்லை. அதுபோல எல்லாள மன்னன் 44 ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி செய்த மன்னன். அவன் என்னென்ன கோயில்களை கட்டினான் அல்லது என்ன பௌத்த விகாரைகளை கட்டினான் என்பது சொல்லப்படவில்லை. ஆனால் அவனுக்கு முந்தி பிந்தி இருந்த மன்னர்கள் அவர்கள் கட்டப்பட்ட பௌத்த மடாலயங்கள், ஆலயங்கள், விகாரைகள் போன்றவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மகாவம்சம் என்பது பௌத்த வரலாற்றை முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு நூல். எனவே இங்கே கோயில்கள் கட்டப்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் பார்க்கும் பொழுது மகாசேனன் காலத்திலே கிழக்கிலே 3 கோயில்கள் அழிக்கப்பட்டதாக, ஒரு சிவன் கோயில் அழிக்கப்பட்டதாக ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பு கூட எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, மகாசேன மன்னன் கிழக்கிலே இருந்து 3 பிராமணர் கோயில்களை என்றுதான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை ஆராய்ந்தவர்கள் அது சிவ வழிபாட்டுக்குரிய கோயில் என்று சொல்லியிருக்கார். அதாவது இந்த 3 இடங்களில் இவற்றை அழித்து கோகர்ண விகாரையும் இரக்காவில விகாரையும் கலந்த விகாரையும் கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. இதிலே கூட அவர் கட்டிய அந்த பௌத்த வழிபாட்டிடங்களை குறிப்பிடுவதற்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பண்டுகாபய மன்னன் காலம், பண்டுகாபய மன்னன் தான் அனுராதபுரத்தை முதலாக ஒரு தலைநகராக எடுத்து ஆட்சி செய்தவன். பண்டுகாபய மன்னன் காலத்திலே தான் இலங்கையிலே கட்டப்பட்ட முதலாவது சைவ கோயில் பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. அதாவது பண்டுகாபய மன்னன் அங்கிருக்கும் யக்ஷ குலத்தவர்களுக்கு, நாக குலத்தவர்களுக்கு அவன் வழிபாட்டங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அவன் சிவிகாசாலை என்று சொல்லப்படுகிற ஒரு சிவ வழிபாட்டு சிவலிங்க தலத்தையும் கட்டியிருக்கான் என்பது மகாவம்சத்திலே ஒரு குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டம் என்பது பண்டுகாய மன்னன் காலகட்டம் என்பது பௌத்த சமயம் இலங்கைக்கு அறிமுகம் இன்னும் வராத காலகட்டத்திலே தான் அவன்
யக்ஷ கோயில்களை கட்டியிருக்கான், சிவன் கோயில்களை கட்டியிருக்கான். ஒரே ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் கோயில் தான் இலங்கையிலே கட்டப்பட்ட, அதாவது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது, எங்களுக்கு வரலாற்று குறிப்புகளின்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கப்படும் முதலாவது கோயில் கன்றாபுரத்திலே கட்டப்பட்ட அந்த சிவகாசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவன் கோயில். உண்மையில் இது அடிப்படையில் ஒருவர் தமிழர்களாக அல்லது இந்துக்களாக இதெல்லாம் அடிப்படையில் தெரிந்திருக்க வர வேண்டிய விடயமாகவே உண்மையில் இது தெரிகிறது. இறுதியாக நேரம் போதாது, அற்புதமான பல விடயங்கள் இருக்கிறது, ஆர்வமாக ஆழமாக பேச வேண்டிய விடயம். உங்களுடைய அந்த அடுத்த மாதம் வெளியிட அந்த புத்தகம் எதை பற்றி கூறுகிறது? அதுவும் கூட தென்னிலங்கையிலே இருக்கும் ஒரு வழிபாட்டு தலம். அதாவது சொல்லப்போனால் பலருக்கு, இலங்கையில் உள்ள பலருக்கு தெரியும், தொண்டேஸ்வரம் என்று சொல்வார்கள். தொண்டேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இந்த கோயில் போர்த்துகேயர்களால் அழிக்கப்பட்டது. அதாவது பொதுவாக இதை பால் பீரிஸ் தொண்டேஸ்வரம் என்ற பெயரிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு முன்பு மயில்வானக புலவர் அதை சந்திரசேகர ஈஸ்வரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே 2 பிரதான கோயில்கள் இருந்திருக்கின்றன. ஒன்று சிவன் கோயில், அடுத்தது விஷ்ணு கோயில். போர்த்துகேயர் காலத்தில் இந்த 2 கோயில்கள் உட்பட அது ஒரு பெரிய கோயில் நகரம். அங்கே மொத்தமாக கிட்டத்தட்ட 8 கோயில்கள் இருந்திருக்கின்றன. இந்த 8 கோயில்களும் முற்றாக போர்த்துகேயர் காலத்திலே அழிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்பு அங்கே விஷ்ணு வழிபாடு மட்டும், விஷ்ணு கோயில் மட்டும் மீண்டும் கட்டப்பட்டு இப்பொழுது மிக பிரபல்யமாக அங்கே கட்டப்பட்டு அது வழிபடப்பட்டு வருகிறது. அதை தெய்வந்துரை என்று தமிழிலே சொல்வோம். சிங்கள மொழியிலே தேவினுரை என்று சொல்வார்கள், தேவுந்துரை என்றும் சொல்வார்கள். அங்கேதான் இந்த மிக பிரசித்தி பெற்ற விஷ்ணு வழிபாடு இருக்கிறது. அங்கேதான் இந்த தெய்வந்துரை என்ற இடத்திலே சிவன் கோயில் இருக்கிறது. இந்த அழிந்து போன அந்த சிவன் கோயிலை பற்றி தான் என்னுடைய அடுத்த புத்தகத்திலே நான் முழுமையாக எழுதி கொண்டிருக்கிறேன். உண்மையில் அளப்பரிய ஒரு விடயம். உங்களுடைய அந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பெற நாங்களும் நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் இந்த வரலாறு என்பது மிக முக்கியமானது. ஒரு இனத்திற்கு இந்த வரலாறு என்பது அடிப்படை உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த வரலாற்றை தேடி அறிவிக்கும் உங்களுடைய பணி செவ்வேநேசருக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, வணக்கம். நேத்ரா தொலைக்காட்சியும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த விசேட சிறப்பு நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த வகையில் நேர்காணலுக்காக கலைகம் வந்த எழுத்தாளர், சமூக சேவையாளர், வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று துறையில் BA பட்டம் என்ற இவ்வாறு பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தும் இப்பொழுது ஒரு ஆய்வாளராக பல ஆய்வுகளை, அரிய ஆய்வுகளை வெளிக்கொணரும் கலாநிதி, அதே போல கலாபூசணம் NKS திருச்செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக இருந்த கேசவனுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.